கார்த்திகை தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் 2 சின்ன பசங்க உங்க கூட இருந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ எடுக்க சொன்னதே சித்ரா மேடம் அவங்க அக்கா தான் எடுத்தது. 2 சின்ன பசங்க உங்க கூட தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். காசு கொடுத்து நடிச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். 1 லட்சம் கொடுத்தாலே. ஐயோ, கார்த்திக் பண்ண சொன்னாரு, நான் பண்ணினேன். நீங்க சின்ன பசங்களை வச்சு தப்பான தொழில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திக் தான் திவ்யா கள்ளச்சி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. காசு கொடுத்தா ஒரு பையன், ஒரு டீனேஜ் பையனை உங்க தடவை சொல்லுவீங்களா? இன்னொரு பையன் கீழே தடவரா? எனக்கு சொல்லறதுக்கே வாய் கூசுது திவ்யா. அந்த வீடியோல அந்த பையன் உங்களை அக்கான்னு கூப்பிடுறான், நீங்க தம்பின்னு கூப்பிடுறீங்க. ஒரு அக்கா தம்பி ரிலேஷன் பண்ற விஷயமா இதெல்லாம்? இப்ப அந்த குட்டி பசங்களுக்கும் காசு கொடுத்திருக்காங்களா? அப்போ ஆமா, எல்லாருக்குமே தான் காசு கொடுத்திருக்காங்க. சும்மாவா? அவனுக்கு 1 லட்சம் வந்துச்சு, எனக்கு 2 சேனல் சேர்ந்து 60,000 வந்துச்சு. இங்க உழைச்சு காலையில இருந்து ராத்திரி வரை வேலைக்கு போறாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து வீடியோ போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க. நான் அப்படி கிடையாது, நான் ஜாலியா இருப்பேன். சித்ராவோட பேக்ரவுண்ட் என்ன? இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு பண ஆசையை காட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வச்சு அவங்களே பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்டே காசு கேட்கறது. அந்த மாதிரி என்கிட்ட 30 லட்சம் கேட்டுச்சு. வாட்ஸ்அப்ல வீடியோ இந்த மாதிரி குரூப் ஓபன் பண்ணி நீங்களே அந்த வீடியோவை அனுப்பி சம்பாதிக்கலாம்னா? அப்படி இல்ல, குரோம்ல பிட்டு படம் மூவி அந்த மாதிரி குரோம்ல ஏதோ ஐடி ஓபன் பண்ணி போட்டு சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. இதையே ஒரு பிசினஸா பண்ணலான்ட்டு இருந்தோம். உங்க போன்ல நிறைய நியூட் வீடியோஸ் இருக்காமே? இருந்துச்சு பா. சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு சின்ன பசங்களை பயன்படுத்துறது அப்படிங்கறது சட்டப்படி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, லீகலா தப்பு பண்ணிருக்கீங்க. சட்டத்துல மாட்டுனா அத்தனை பேர் உள்ள போகணும். சமூக வலைதளத்துல ஒழுக்கக்கேடான பல செயல்களை செஞ்சு வீடியோ போட்டு லட்சத்துல சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் அதிகமாகிக்கிட்டே வருது. உச்சபட்சமா மக்கள் பார்வை சித்ரா பிரஸ் மீட்ல யூடியூபர் திவ்யா கள்ளச்சி பத்தி அதிர்ச்சி அளிக்கிற கம்ப்ளைண்ட சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் கிட்ட அவங்க காமிச்ச வீடியோ பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. அதன் அடிப்படையில யூடியூபர் திவ்யா கள்ளச்சி கிட்ட நாம பேசும்போது தவற ஏத்துக்கிட்ட திவ்யா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாஃபியா கேங் பத்தியும் சொன்னாங்க. காவல்துறை இதை முழுமையா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு கலாட்டா பிங்க் இந்த வீடியோ ஆதாரத்தோட வேண்டுகோள் வைக்கிறோம். அந்த சித்ராமா அங்க வீட்டுக்கு வரும்போது அவ பொண்டாடி கார்த்திகோட பொண்டாடி அங்கதான் இருந்தா. கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வேற இருக்கா? பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, அங்கதான் இருந்துச்சு. 10 நாள் எங்க கூட தான் இருந்துச்சு. அது தெரிஞ்சும் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ நான் தெரிஞ்சு அவங்களுக்குலாம் வந்து காசுதான் பிரச்சனை, அதனால ஒண்ணும் சொல்லல. 1 லட்சம் வந்துச்சுப்பா ஒரே மாசத்துல. சப்ஸ்கிரைபரும் ஏறுனுச்சு, பேஸ்புக்ல காசு வருது. அப்படி இருக்கும்போது கஷ்டப்படுறவங்களுக்கு காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்கல்ல. ஓ, இப்ப கார்த்திகோட மனைவி அவங்க கல்யாணம் பண்ண தம் புருஷனையே உங்ககிட்ட காசு வருது, வீடியோ போட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் வருதுன்ட்டு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஆமா, அவனுக்கும் காசு வருது, எனக்கும் அவனுக்கு 1 லட்சம் வந்துச்சு. எனக்கு 2 சேனல் சேர்ந்து 60,000 வந்துச்சு. எனக்கு வீடியோவே கொடுக்க மாட்டான். இது உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கோம், வீடியோ முக்கியம் இல்லைன்னு சொல்லி நீங்க சேனல்ல போய் பாருங்களேன். அவனை வச்சு மெயின் சேனல் வீடியோ போட்டுக்க மாட்டான். 2வது சேனல்ல எனக்கு ஒரு வீடியோ கொடுத்தா அவனுக்கு ஒரு வீடியோ, அப்பதான் எடுத்துக்குவேன். எப்படி திவ்யா இங்க உழைச்சு காலையில இருந்து ராத்திரி வரை வேலைக்கு போறாங்க, 15,000 18,000 சம்பளம் வாங்கிட்டு படாத பாடுபடுறாங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வீடியோ போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க. அவனுக்குதான் என்ன மிஸ் பண்ணிட்டான். என்ன மிஸ் பண்ணனால அடுத்து சோத்துக்கு தட்டை தூக்கிட்டு திரிவாங்க. நான் அப்படி கிடையாது, நான் ஜாலியா இருப்பேன். இந்த நேத்து கூட பாருங்க, புது மொபைல் வாங்கினேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ட்ரெஸ் வாங்கினேன், நைட்டி வாங்கினேன், ஜாலியா வீடியோ போடுவேன். மக்கள் நல்ல வீடியோ போடும் போதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மீடியால. இப்போ நீங்க சாப்பிடுறத போடுறீங்க, கல்யாணம் பண்றீங்க, அது கண்டென்ட் கல்யாணம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. பாத்துட்டு மீடியாவையும் திட்டுவாங்க. கண்டென்ட் கல்யாணம் பண்ணதா தேனீஸ்வரன் ஒண்ணு, கார்த்திக் ஒண்ணு, இது 2 தான். இப்போ இந்த நெல்லை சங்கர் வணக்கமுங்க சீலா, நிஷா, திவ்யா கள்ளச்சி 3 வயசுல யாருக்கு புருஷன்? அவரு சீலாவுக்கு தான் புருஷன். ஆனா உங்க கூட கல்யாணம் பண்றதா வீடியோ போட்டதெல்லாம் ஃபேக்கா? அதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்ணது. எனக்கு புரியல, எதனால இப்படி பொய்யா கல்யாணம் பண்ற மாதிரி வீடியோ போட்டு இதெல்லாம் நம்ம என்ன சாதிக்கிறோம் இதுல? அது ஒரு ஜாலிக்காக போட்டது. இப்ப யாரும் இந்த மாதிரி கல்யாணம் நானும் பண்றது கிடையாதுப்பா. நான் கார்த்திக் கூட பண்ணது உண்மைதான், அது இல்லன்னு சொல்ல முடியாது. உண்மையா இருந்தா இருக்கு. அவன் திங்கிற சோத்துல இருந்து அவன் எங்க போனாலும் என்கிட்ட வெளில போனா கூட என் காசு தான் வாங்கி சாப்பிடுவான். என்கிட்ட ப்ரூஃப் தான் இருக்குது. இல்ல, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, ஒரு புருஷன் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கிறீங்களா இல்ல இஷ்டத்துக்கு வாழறீங்களா? ஒழுக்கத்தோட தான் வாழ்ந்தோம், எந்த வீட்டும் போல எதுவும் பண்ணாதீங்க. சேனல் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போய் எடுத்து பாருங்க. ஆனா உங்க மக்கள் பார்வை சித்ரா பிரஸ் மீட்ல சொல்லும் போது நீங்க ஒரு ப்ராஸ்டியூஷனே பண்ணிட்டு இருக்கீங்க, பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் பசங்களை அனுப்புறீங்க அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணு சொல்லுவாங்க, எப்ப நாங்க அனுப்புனா என் வீட்டுல இருந்து நான் கார்த்திக் வீட்டுல போய் இருந்ததே 1 மாசம் தான். அந்த 1 மாசத்துல அவ்வளவு சம்பவம் நடந்திருக்குமா? அப்படி அந்த 1 மாசத்துல நடந்தா அவங்க அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. நான் என் வீட்டை விட்டு நான் கார்த்திக் வீட்டுல போயிருந்து 1 மாசம் தான் ஆகுது. உங்க ஊரு எந்த ஊரு திவ்யா?
நான் தஞ்சாவூர். ஓ, கார்த்திகோட ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமா, எங்க ஊர்ல ஏதாவது நடக்குதா? நாங்க ஒரு கிராமத்துல இருக்கிறோம். எங்க வீட்டுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. யூடியூபர்ஸ் கூட அலோடு கிடையாது. ஓ, நீங்க கல்யாணம் ரொம்ப இப்ப நீங்க கார்த்திக்கு கல்யாணம் பண்ணது உங்க அம்மா அப்பா ஏத்துக்கிட்டாங்களா? அப்பயே எங்க வீட்டுல ஏத்துக்கல, சண்டை போட்டுட்டு தான் போனேன். கார்த்திகை தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் 2 சின்ன பசங்க உங்க கூட இருந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க? அதுல கார்த்திக் கூட இருப்பாரு, அதையா சொல்லல. அதுல கார்த்திக் வந்து குடிச்சிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா 2 டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஓ, கார்த்திக் குடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரா மேடம்? இது நம்புற மாதிரியா இருக்கு மேடம். அந்த மாதிரிலாம் சொல்லி வீடியோ எடுக்க சொன்னதே சித்ரா மேடம், அவங்க அக்கா தான் எடுத்தது. காசு கொடுக்கணும்னு சொல்லி சூர்யா மாட்டி விடுறதுக்காக. கார்த்திக் படுத்து தூங்கிட்டு தான். நீங்க கொஞ்சமா நியாயம். அப்ப வீடியோ எடுக்கிறது யாரு? அதுல நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? ஆமா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். எனக்கு தெரியாது, எனக்கு நடந்தது எனக்கு தெரியாது. நீங்க அந்த வீடியோல கான்சியஸா இருக்கீங்க, நினைவோட இருக்கீங்க, சிரிக்கிறீங்க, அந்த பசங்க கிட்ட பேசுறீங்க. கார்த்திக் பண்ண சொன்னாரு, நான் பண்ணுனேன். அந்த கார்த்திக் தான் திவ்யா கள்ளச்சி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? நீங்க சின்ன பசங்களை வச்சு தப்பான தொழில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கொடுக்கட்டும், காசு தாரன்னு சொல்லி அவங்க அக்கா வீடியோ எடுத்தது. சித்ரா பொம்பளை காசு இருந்தது. A1 அக்யூஸ்ட் சித்ரா, A2 வந்து கார்த்தி, A3 சோனா, அடுத்தது நானு, அடுத்து ஆகாஷ். அவங்க காசு கொடுத்தாங்க, நான் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. விட்டு படத்தை நடிக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயம். காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலாமா? காசுக்காக என்ன வேணா பண்ணலாமா ஒரு பொண்ணு? சோசியல் மீடியால உடம்பு விக்கிறீங்க நீங்க. சோசியல் மீடியால தெரியுது இதெல்லாம். என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன பண்றது? எனக்கு இது தேவையா? இது என்ன நாடகத்தை அப்புறம் காசு கொடுத்தாங்க, வீடு நடிச்சு கொடுத்தா, அவ்வளவுதான். கண்டென்ட் வீடியோ. அந்த பசங்க யாரு? அது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பசங்க யாருன்னே தெரியாது, உங்களை தொடர்றதுக்கு அலோவ் பண்றீங்களா நீங்க? அந்த வீடியோல அந்த பையன் உங்களை அக்கான்னு கூப்பிடுறான், நீங்க தம்பின்னு கூப்பிடுறீங்க. ஒரு அக்கா தம்பி ரிலேஷன் பண்ற விஷயமா இதெல்லாம்? அக்கா தம்பி வீடியோ தானே. வீடியோல அசிங்கம் பண்றீங்க அக்கா தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்ட. நடிக்க சொன்னாங்க, காசு கொடுத்து நடிச்சா, அவ்வளவுதான். காசு கொடுத்தா ஒரு பையன், ஒரு டீனேஜ் பையனா உங்க தடவை சொல்லுவீங்களா? இன்னொரு பையன் கீழே உங்க தடவரா? எனக்கு சொல்லறதுக்கே வாய் கூசுது திவ்யா. காசு கொடுத்து நடிச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். 1 லட்சம் கொடுத்தாலே. ஐயோ, என்ன திவ்யா இது? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் MSc மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன். MSc மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இப்படி பேசுறிய? தப்பு இல்லையா? தப்பு இல்ல. 1 லட்சம் கொடுத்தா கூட விட்டு படத்தை நடிக்க சொன்னாலும் நடிப்பேன். அதெல்லாம் தப்பு இல்லைன்னு அவங்க தான் சொன்னது. எத்தனை விட்டு படம் வருது, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதனாலதான் பண்ணேன். காசு கொடுத்தாங்க, பண்ணுங்க. இப்ப அந்த குட்டி பசங்களுக்கும் காசு கொடுத்திருக்காங்களா? அப்போ ஆமா, எல்லாருக்குமே தான் காசு கொடுத்திருக்காங்க. சும்மாவா? அந்த பசங்க யாரு அப்போ காசு எல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இப்படி பண்றாங்க? காசு எல்லாம் வாங்கிட்டு அந்த பையன் தான் திரும்பவும் போய் அங்க சித்ரா மேடம் வீட்லயும் வீடியோ எடுத்தோம். நீங்க வேற கம்முன்னு இருங்க. திரும்ப இங்க இருந்து போய் நாங்க கேரளா போய் எடுத்தோம். ஐயோ கடவுளே, இந்த குட்டி பசங்களை வச்சா? அவங்க வீட்டுல தங்கிட்டு அவங்க வீட்டுல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு CCTV பதிவா இருக்கும். அன்னைக்கு நாங்க நைட்டே கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்தாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்து வீடியோ பண்ணிட்டு இப்ப ஏன் அப்ப உங்களுக்குள்ள சண்டை வந்தது? என்ன காரணம்? ஏன் சண்டை வந்துச்சு? சிக்கா சூர்யா மாட்டிட சொன்னாங்க. நான் மாட்டி விடல. அவங்க சொன்ன காசை கொடுக்கல. 10,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. இன்னும் 40,000 ரூபாய் கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் காரணம் அவங்க தான் சொல்லி நான் மாட்டி விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்து என் மேல மட்டும் கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. சிக்கா சூர்யாவை ஏன் மாட்டி விடணும்? அவங்களுக்கு பகை. சித்ராவோட பேக்ரவுண்ட் என்ன? பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு பண ஆசையை காட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வச்சு அவங்களே பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்டே காசு கேட்கல. அந்த மாதிரி என்கிட்ட 30 லட்சம் கேட்டுச்சு அம்மனி. சித்ரா எப்படி தைரியமா தப்பும் பண்ணிட்டு அப்ப பிரஸ் மீட்டும் பண்ண முடியுது? அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு கிட்ட இருந்து கொஞ்சம் காசு ஆட்டையே போலாம், ஆகாஷ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஆட்டையே போலாம்னா பிளான் போட்டு தான் பண்ணது. போதுமா? ஏன்னா காசுக்கு நிறைய காசு இருக்குன்னு அந்த மாதிரி வீடியோ பார்த்து பண்ணது. அப்போ இவ்வளவு தெரிஞ்சு நீங்க இவங்க கூட போய் சேர்ந்தீங்க? அதான் காசு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து 5 லட்சம் ரூபாய். காசு கொடுத்தா உங்க கையவே நீங்க அறுத்துப்பீங்களா? காசு குடுக்கறேன் போய் தூக்கல மாட்டுன்னு சொன்னா மாட்டுவீங்களா? கிணத்துல குதின்னு சொன்னா குதிப்பியா திவ்யா? மறுபடியும் திரும்ப நான் அவங்க கூட போகல. திரும்ப என்ன வர வச்சு திரும்ப இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து வச்சு என்ன ஸ்பாட்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா எனக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுனால நான் போகல. அதனால அவங்க என்னைய எப்படி பழி வாங்குறாங்க. நான் தப்பு பண்றதா என் மேல அவங்க அப்பயே அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. அங்க இருக்கும்போது ஏன் கொடுக்கல? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல திவ்யா. MSc மைக்ரோபயாலஜி படிக்கிறது ஈஸி கிடையாது, கஷ்டம். அப்படிதானே? மைக்ரோபயாலஜி எல்லாம் ஒரு டஃபஸ்ட் ஒரு படிப்பு, ஒரு டிகிரி. அத படிச்சிருக்கீங்க. நல்ல ஒரு காலேஜ்ல போய் கிளாஸ் எடுத்து அந்த வேலை பார்க்காம சோசியல் மீடியால மேல உடம்ப காமிச்சு இப்படி கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசி இதெல்லாம் என்னமா வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எவ்வளவு நாள் உங்களுக்கு உருப்படும்னு நினைக்கிறீங்க? அது உருப்பட அவ்வளவும் செஞ்சுட்டு அந்த அம்மா எப்படி இவ்வளவு தைரியமா சுத்திட்டு இருக்குது? எனக்கு அதான் கேள்வி. நீங்க மத்தவங்களை விடுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க என்னைக்கு பார்க்க போறீங்க? என் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பிள்ளையா, புருஷனா, குடும்பமா, குட்டியா என்ன இருக்கு சொல்லுங்க. வயசு என்ன திவ்யா?
எனக்கு 30. 30 வயசுல பெரிய தியாகி மாதிரி பேச வேண்டியது, இல்லாத தப்பெல்லாம் பண்ண வேண்டியது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, கேட்டா காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன்னு. காசு கொடுத்தா இப்போ நீங்க இருக்கிற வீட்டுல உங்க அம்மா அப்பாக்கு இது தெரிஞ்சா காசுக்காக இதெல்லாம் நீங்க பண்றது உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது, செருப்பாலேயே அடிப்பாங்க. எது எப்படியோ உங்களுடைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு சின்ன பசங்களை பயன்படுத்துறது அப்படிங்கறது ஏத்துக்கிடவே முடியாதது. லீகலாவே அது தப்பு. சட்டப்படி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, லீகலா தப்பு பண்ணிருக்கீங்க. சட்டத்துல மாட்டுனா அத்தனை பேர் உள்ள போகணும். ஐயோ நீங்க வேற சும்மா இருக்க. அந்த பையன் தாக்கா எங்க போனா கூட வருவான். மேட்டர் பண்ணும்போது 2 பேர் பண்ணாதான் கார்த்திகை பிடிக்கும். மை காட், 2 பேரும் சேர்ந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஆமா, அது கார்த்திகை தான் செஞ்சேன். அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இது கேட்கறதுக்கே காது கூசுது. இது நீங்க அடல்ட் என்ன வேணா பண்ணிட்டு போங்க, சின்ன பசங்களை ஏன் இதுக்குள்ள சேர்க்கறீங்க? கார்த்திகை பணமா வேலை பாத்துக்காக சொல்லி அவர் நிறைய காசு வாங்கிருக்காரு அந்த பொம்மை கிட்ட. அது மட்டும் தெரியும். கார்த்திக் எதுக்கு சித்ரா கிட்ட காசு வாங்கணும்? அதுதாங்க, ஏன்னா இந்த சூர்யா சிக்காவை மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணும். கார்த்திகோட அக்கா வீடு நடந்துச்சு, அவ்வளவும் போலீஸ்காரங்க விசாரிக்கட்டும். என்ன ஒரு ஆக்டர் ஓகேங்களா, என்ன நடிக்க சொன்னாங்க, நான் நடிச்சேன். அது எந்த மாதிரி வீடியோ என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்டரா? யூடியூப்ல இப்படி எல்லாம் வீடியோ போட்டு கடைசியில ஆக்டர்னு சொல்ல வேண்டியது. ஆக்டர்ங்கிற பேருக்கே மரியாதை இல்லாம போச்சு. மொத்தத்துல ஒண்ணு மட்டும் புரியுது, பணம் 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 சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்க நீங்க. இது இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, இல்ல காவல்துறை இதை தானா முன் வந்து இதை ஒரு வழக்கா பதிவு செஞ்சு விசாரிச்சாதான் இந்த மாதிரியான தப்பு எல்லாம் நடக்காம இருக்கும். இது தப்பே கிடையாதுங்க. எது தப்பு கிடையாது? சின்ன பசங்களை வச்சு தப்பு பண்றது தப்பு கிடையாதா? பெரிய தப்பு, அஃபென்ஸ். விட்டுப்படத்துல வீடியோல இறக்கத்தான் பண்ணாங்க, மத்தபடி எனக்கு தெரியாது. கடவுளே, போட்டா நிறைய காசு வந்து சொன்னாங்க. குரூப் சேனல் ஓபன் பண்ணி, புரியல என்ன சேனல் ஓபன் பண்ணீங்க? குரோம்ல ஓபன் பண்ணி போடலான்னு அவங்க தான் ஐடியா கொடுத்து எடுத்தாங்க. யூடியூப்ல காசு வராது, இந்த மாதிரி வீடியோ போட்டா அது நிறைய காசு வரும்னு ஓபன் பண்ணி. ஓ, வாட்ஸ்அப்ல வீடியோ இந்த மாதிரி குரூப் ஓபன் பண்ணி நீங்களே அந்த வீடியோ அனுப்பி சம்பாதிக்கலாம்னா? அப்படி இல்ல, குரோம்ல விட்டுப்படம் மூவி அந்த மாதிரி குரோம்ல ஏதோ ஐடி ஓபன் பண்ணி போட்டு சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. இதையே ஒரு பிசினஸா பண்ணலான்ட்டு இருந்தோம். உங்க போன்ல நிறைய நியூட் வீடியோஸ் இருக்காமே? அந்த போன் எங்கயா இருந்ததுன்னு வந்துருச்சு வாயில. இருக்கட்டும், அந்த போன் எங்க யாரு வச்சிருக்கா? அவங்கதான் வச்சிருக்காங்க. அந்த போன்ல இருந்த வீடியோல இருந்ததுலாம் யாரு? அதுல எதுவுமே கிடையாது. எனக்கே நான் சூனியா வச்சுக்கோ, நான் சொல்லுங்க. ஒரு வீடியோஸ் இருந்தது, இப்ப உங்க வாயிலேயே இருந்ததுன்னு வந்துச்சு. கரெக்டா? இருந்துச்சுப்பா, விலாகி வீடியோ இருந்துச்சுப்பா. தைரியமா இருந்தா காவல்துறை கண்டுபிடிக்கணும். நான் ஏன் பயப்பட? நான் தப்பு பண்ணல. இப்ப சொன்னது கரெக்ட். காவல்துறை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், புடிச்சாதான் கரெக்டா வரும். மக்கள் பார்வை சித்ரா எதுக்காக உதயாசுமதி பேரை இழுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பொறாம வைத்திருச்சா இருக்கலாம். எனக்கு அவங்களுக்கு வந்து யாருமே நல்லா இருக்க கூடாது. அவங்க மட்டும் அவங்க ஃபேமுக்காக போய் எடுக்கிறாங்களா பேரை யூஸ் பண்ணி? என்ன சொல்லிட்டாங்க, திவ்யா இந்த மாதிரி நாங்க வர வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்தாக்கா சத்யாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எங்க வீட்டுல திவ்யா பிரார்த்தனை பண்றான்னு சொன்னாங்க. உடனே கேஸ் கொடுத்து திவ்யாவை நாங்க உள்ள தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டிருக்காங்க. மறுபடியும் என்ன வர வச்சு ஆகாசுக்கு பக்கத்துட்டு போய் அவன் தான் எங்க போனாலும் எங்க கூட வருவான். ஏ டு ஜெட் எல்லாமே அவன் தான் கூட வர்றது வேற, ஆனா தப்பு பண்றது வேற. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உங்களுடைய சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு சின்ன பசங்களை பயன்படுத்துறது அப்படிங்கறது சட்டப்படி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, லீகலா தப்பு பண்ணிருக்கீங்க. சட்டத்துல மாட்டுனா அத்தனை பேர் உள்ள போகணும்.